students, today we are going to discuss about depression, property, structure and uses of phosphorus trichloride. அதாவது இது ஒரு பாஸ்பரஸோட ஹாலஜன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அண்ட் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. ஏன்னா பாஸ்பரஸோட வேலன்சி 3 or 5 ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடையும் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு காம்பவுண்டையும் ஃபார்ம் பண்ணுது. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு பார்க்கலாம். இப்போ இதோட ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா stream of chlorine passed over white phosphorus. இப்போ white phosphorus ஃபார்முலா நமக்கு தெரியும் P4. இப்போ P4 white phosphorus எடுத்து அத chlorine trichlorine கூட பாஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு PCl3 கிடைக்கும். அதாவது trichlorine Cl2. இப்போ பாஸ் பண்ணும்போது இப்போ நமக்கு தெரியும் பாஸ்பரஸும் குளோரினும் இருக்கு. இப்போ பாஸ்பரஸோட வேலன்சி 3, குளோரினோட வேலன்சி 1. இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன நடக்கும்? PCl3. இப்போ அதான் நமக்கு ப்ராடக்ட் PCl3. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ பாஸ்பரஸ் இங்க 4 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. சோ பேலன்சிங்காக ஒரு 4 போட்டுக்கலாம். இப்போ குளோரின் இங்க என்னாச்சு? 4 × 3 12 ஆயிடுச்சு. சோ இதை 12 ஆ மாத்தணும்னா ஒரு 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா குளோரின் பேலன்ஸ் ஆயிடும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. White phosphorus react with thionyl chloride. Thionyl chloride formula என்னன்னா SO2 SOCl2. thionyl chloride formula SOCl2. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. SOCl2. இப்போ white phosphorus நமக்கு formula தெரியும் P4. P4 react with SOCl2. இப்போ இதுல இருக்கக்கூடிய பாஸ்பரஸும் குளோரினும் கம்பைன் ஆகும்போது இந்த பாஸ்பரஸோட வேலன்ஸ் 3 எடுக்கிறதுனால PCl3ங்கற காம்பவுண்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த தயோனைல் குளோரைடு எடுத்துறோம் அப்படினா எந்த ஒரு ரியாக்ஷன்லயுமே நம்ம தயோனைல் குளோரைடு எடுத்தோம் அப்படினா இதுல சல்பர் மோனாக்சைடு இருக்கு. சோ இது என்ன ஆகும் அப்படினா சல்பர் டை ஆக்சைடு அதுல இருந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ இன்னொரு பை ப்ராடக்ட் என்னன்னா CS2Cl2 டைசல்பர் டைக்ளோரைடுங்கற இன்னொரு பை ப்ராடக்ட் இதுல இருந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இத நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ பாஸ்பரஸ் இங்க 4 இருக்கு, இங்க பாஸ்பரஸ் 1 இருக்கு. சோ பேலன்ஸ் பண்றதுக்காக 4 போட்டுக்கலாம். இப்போ இங்க குளோரின் எவ்வளவு? 4 × 3 12. இங்க ஒரு 2 குளோரின் இருக்கு. சோ டோட்டல் 14 குளோரின் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் 14 ஆ மாத்தணும் அப்படினா 2 இருக்கு. சோ 14 ஆ மாத்துறதுக்கு ஒரு 7 போட்டோம் அப்படினா 7 × 2 14 ஆயிடுச்சு. இப்போ ஆக்ஸிஜன் இங்க எவ்வளவு இருக்கு? 7 ஆக்ஸிஜன் இருக்கு. இங்க பாருங்க 2 தான் இருக்கு. அந்த 2ங்கற நம்பரை 7 ஆ நமக்கு மாத்த முடியாது. சோ அதனால அட்லீஸ்ட் நம்ம இத என்ன மாத்த போறோம்? 8 ஆ மாத்த போறோம். இப்போ 4 × 2 என்ன ஆகும்? 8 ஆக்ஸிஜன் ஆகும். இப்போ இங்க 7 ஆ இருக்குறத நாம என்ன பண்றோம்? 8 ஆ மாத்துறோம்னா ஆக்ஸிஜன் பேலன்ஸ். இப்போ சல்பர் இங்க 8 சல்பர் இருக்கு. இங்க ஒரு 4 சல்பர் இருக்கு, இங்க 2. சோ இது 8 ஆ மாத்தணும்னா இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 2 4 இங்க ஒரு 4. சோ 8 சல்பர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் குளோரின் 8 × 2 16 குளோரின் இருக்கு இந்த பக்கம். இந்த பக்கம் பார்க்கலாம் 4 × 3 12 பிளஸ் இங்க 2 × 2 4. சோ 12 + 4 = 16 குளோரின். சோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்ல தான் நம்ம PCl3 இதுல ப்ரிப்பேர் பண்றோம். Next, chemical properties of phosphorus trichloride. Chemical property la first step enna when PCl3 undergo hydrolysis H2O கூட react பண்ணும்போது நமக்கு இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா phosphorus acid H3PO3 plus there is a removal of HCl. இப்போ இது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆனா இது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஸ்டெப் நமக்கு டைரக்டா கிடைக்காம இது ஒரு 3 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அதாவது இந்த PCl3 வாட்டர் கூட கோஆர்டினேட் பண்ணி இதுல இருந்து ஒரு HCl ரிமூவ் பண்ணி அது ஒரு 3 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுடைய ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த ஸ்டெப்ஸ் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் PCl3 react with H2O கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு இது ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன் மாதிரி, அதாவது ஒரு ஹைட்ரேட்டட் PCl3 இதுல இருந்து கிடைக்குது. PCl3 × H2O. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இதுல இருக்கக்கூடிய ஒரு குளோரினும் இதுல இருந்து ரிமூவ் ஆகும். இப்போ ரிமூவ் ஆகும்போது நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு பாஸ்பரஸ் இருக்குல்ல, அப்போ P நெக்ஸ்ட் H2O ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்க போச்சு. அப்படிதானே? ரிமூவல் ஆஃப் HCl இருந்தாங்க, ஹைட்ரஜன் போச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? ஒரு OH. நெக்ஸ்ட் இங்க
Cl3 ல ஒரு Cl போயிடுச்சு அப்போ Cl2 plus HCl remove one HCl. இப்போ இதான் என்னது நம்மளுடைய first step. இப்போ second step என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம லைட்டா சேஞ்ச் பண்ணி எழுதலாம். என்ன அப்படின்னா POH மாத்தி எழுதுறோம் HPO Cl2. Again it combined with the water. H2O கூட combine ஆகும்போது இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா திரும்பவும் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு Cl ரீப்ளேஸ் ஆகும். இப்போ ரீப்ளேஸ் ஆகும்போது மீதி என்ன இருக்கு? இங்க ஒரு OH பேலன்ஸ் இருக்கு. அப்படிதானே? இதுல இருந்து OH காம்பவுண்ட் பேலன்ஸ் இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த OH ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகும்போது என்ன கிடைக்கும்? H2. நெக்ஸ்ட் P. இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு. சோ H2PO2 Cl2 ல இருக்கக்கூடிய ஒரு குளோரின் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இன்னொரு Cl plus HCl. தேர்ட் ஸ்டெப் இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பாருங்க, திரும்ப இந்த ப்ராடக்ட் அப்படியே இங்க எழுதிக்கிறோம். H2PO2Cl again combined with water. வாட்டர் கூட கோஆர்டினேட் பண்ணும்போது திரும்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இதுல இருக்கக்கூடிய Cl, அதாவது இந்த PCl3 அதாவது இந்த காம்பவுண்ட் கேட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா Cl இதுல இருந்து ரீப்ளேஸ் ஆகுற வரைக்கும் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப திரும்ப HCl போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? H2, இங்க ஒரு OH பேலன்ஸ் இருக்கு. H போச்சுன்னா OH பேலன்ஸ். அப்ப H2 இந்த ஹைட்ரஜனும் சேரும்போது H3. நெக்ஸ்ட் P. O2 இருக்கு, இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு. So O3 H3PO3 நம்மளுடைய ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. H3PO3 plus removal of HCl. இப்போ இந்த 3 ஸ்டெப்ஸ்ல இருந்து தான் இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட நெட் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது இன்டர்மீடியேட் காம்பவுண்ட். இதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்க POHCl2 இதுவும் இங்க HPOCl2 இதை தான் நம்ம மாத்தி எழுதிருக்கோம். இப்போ இது என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க H2PO2Cl இருக்கு, இங்க H2PO2Cl. இப்போ இது ரெண்டு என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணல. இத பேலன்ஸ் பண்ணலாம். என்னன்னா இங்க பாஸ்பரஸ் 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஓகே, இங்க Cl3 இருக்குல்ல, இங்க எவ்வளவு Cl இருக்கு? 1 தான் இருக்கு. சோ பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு 3Cl போட்டுக்கலாம். இப்போ H2 இருக்கு, இங்க ஹைட்ரஜன் 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, 6 இருக்கு. சோ இத பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க ஒரு 3 போட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் அதே மாதிரி ஆக்சிஜன் 3 இருக்கு, இங்க ஆக்சிஜன் 3 இருக்கு. இப்போ இதுல இருந்து அதே மாதிரி நம்ம ஓவரால் ரியாக்ஷன் எழுதுறோம், நெட் ரியாக்ஷன் எழுதுறோம். என்ன எழுதலாம்? PCl3. இப்போ இதை எழுதிக்கோங்க, PCl3 பிளஸ் இங்க பேலன்ஸ் இருக்குது, இங்க 1 மோல் ஆஃப் H2O, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ டோட்டல் எவ்வளவு? 3H2O gives, இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க H3PO3 ஃபர்ஸ்ட் இருக்கு, நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட் H3PO3. நெக்ஸ்ட் என்னது? இதுல ஒரு HCl, இங்க ஒரு HCl, இங்க ஒரு HCl. சோ டோட்டல் 3HCl. இப்போ இதான் என்னது? இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் என்னன்னா react with alcohol and carboxylic acid. இப்போ ஆல்கஹால் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? OH னா என்னது? ஆல்கஹால் காம்பவுண்ட். அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட் என்னன்னா COOH. இப்போ இது PCl3 கூட ஆல்கஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட்டோ ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய OH ரீப்ளேஸ் ஆகி குளோரின் காம்பவுண்ட் சப்ஸ்டிட்யூட் ஆகும். அதே மாதிரி தான் இங்க OH காம்பவுண்ட் ரீப்ளேஸ் ஆகி குளோரின் காம்பவுண்ட் சப்ஸ்டிட்யூட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனால் எத்தில் ஆல்கஹால் எடுக்கிறோம். அப்போ C2H5OH react with phosphorus trichloride. நேரமே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய OH ரிப்ளேஸ் ஆகும். இதுல என்ன ஆகும்? Cl கம்பைன் ஆகுது. அப்போ C2H5Cl. இதுல இருந்து லீவிங் காம்பவுண்ட் என்னன்னா phosphorus acid H3PO3. அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கிறோம் அப்படின்னா C2H5COOH. இதே மாதிரி PCl3 கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த OH காம்பவுண்ட் ரீப்ளேஸ் ஆகி இங்க இருக்கக்கூடிய குளோரின் சப்ஸ்டிட்யூட் ஆகும். இப்போ என்ன கிடைக்கும்? C2H5COCl plus H3PO3. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் நம்ம பேலன்ஸ் பண்ணல. இப்போ இது ஈஸியா பேலன்ஸ் பண்றது பாருங்க. இங்க C2H5 1 இருக்கு, இங்க C2H5 1 இருக்கு. இங்க Cl3 3 இருக்கு, இங்க
1 தான் இருக்கு. அப்ப இதுல ஒரு 3 போட்டோம் அப்படின்னா இங்க ஒரு 3 போட்டோம் அப்படின்னா இங்க Cl 3 ஆயிடுச்சு. அதே மாதிரி C2H5 ம் 3 ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் செக் பண்ணலாம் பாருங்க. கார்பன் எவ்வளவு 3 into 2 6 கார்பன் இருக்கு. இங்க 3 into 2 6 கார்பன் இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா 3 into 5 15 plus 1 16. அதே மாதிரி இங்கேயும் 3 into 15 15 plus 3 sorry இங்க 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல. அப்ப 3 into 5 15 இன்னும் again 3 இருக்கு. அப்ப 18 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பக்கம் எவ்வளவு 3 into 5 15 இங்க ஒரு 3. so total 18 ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. C2H5 COCl அதாவது இங்கேயும் Cl3 இருக்கு, இங்க Cl1 இருக்கு. சோ பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க ஒரு 3 போட்டுக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸ் பண்ண 3 போட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் அதே மாதிரி C2H5 3 இருக்குல்ல, அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணலாம் ஒரு 3 போட்டோம் அப்படின்னா C2H5 பேலன்ஸ் ஆயிடும். இப்போ ஒவ்வொன்றா வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 into 2 6 கார்பன் இருக்கு, இங்கேயும் 3 into 2 6 கார்பன் இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரஜன் 3 into 5 15 plus 18 இங்கேயும் 3 into 5 15 plus 18. பாஸ்பரஸ் 1 இருக்கு, பாஸ்பரஸ் 1 இருக்கு. சோ இது என்ன ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் PCl3 பார்க்கலாம். இது பாஸ்பீன் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் வரும் பாருங்க. இப்போ பாஸ்பரஸோட வேலன்ஸ் எவ்வளவு 5 வேலன்சி. சோ நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 3 4 5. நெக்ஸ்ட் குளோரின் வேலன்சி 1. இப்போ 3 குளோரின் இருக்கு. அப்போ 3 குளோரினை இப்படி நோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்ம். அப்ப 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ரெண்டு எலக்ட்ரான் என்னதான் இருக்கு லான் பேரா இருக்கு. அதாவது பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்லுவோம் லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான். பாண்டிங்ல இன்வால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் என்ன சொல்லுவோம் பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். ஒரு பாஸ்பரஸ் 3 குளோரின். பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, அது 3 பாண்டா போட்டுருக்கோம். அப்புறம் பாஸ்பரஸுக்கு 2 லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணலாம் பாஸ்பரஸோட மேல போட்டுக்கலாம். இப்போ இது என்ன ஷேப் அப்படின்னா பிரமிடல் ஷேப். இந்த PCl3 ஓட ஷேப் என்னது பிரமிடல் ஷேப். பிரமிடல் ஷேப். இதோட ஹைபிரிடைசேஷன் பார்க்கலாம். இப்போ ஹைபிரிடைசேஷன்ங்கிறது இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ பாஸ்பரஸுக்கு 5 இருக்கு, குளோரினுக்கு 3 இருக்கு. சோ டோட்டல் எவ்வளவு 8 எலக்ட்ரான். அதை 2 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும் 4 வந்துடும். அப்ப 2 வந்தது அப்படின்னா sp ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். நம்பர் 3 இருக்குன்னா sp2 ஹைபிரிடைசேஷன். நம்பர் 4 வந்ததுன்னா sp3 hybridization. அப்போ PCl3 க்கு hybridization என்னது sp3 hybridization. sp3 hybridization. Next இதோட bond angle. The bond angle எவ்வளவுனா 100 degree C. bond length பாஸ்பரஸுக்கும் ஒரு குளோரினுக்கு இருக்கக்கூடிய அந்த bondோட length எவ்வளவுனா 204 picometer. இப்போ இதான் என்னது பாஸ்பரஸோட phosphorus trichloride structure. I hope you all understand this.